அடேங்கப்பா சத்தியமா நாங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நம்ம கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க, ப்ரோ புவனேஸ்வர் குமார் ட்ரேடு உண்மைதானா, அவர் நிஜமாலுமே வராரா, சிராஜ் வந்துட்டு எஸ்ஆர்எஸ் போறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இதை பற்றி ஏன் பேசுகிறாங்க, அஃபீஷியலாக நிறையா வெப்சைட் போடல அப்படின்னா கூட ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடான வெப்சைட், அதாவது இந்த ட்ரேடெல்லாம் வந்துட்டு அவங்க தான் போடுவாங்க. இந்த ஜி அது மாதிரி ஜி பிஸ்னஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடுடைய அப்டேட் எல்லாம் போடுவாங்க. ஒரு 8 டேஸுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் இந்த ட்ரேடை பற்றி பேசியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த ட்ரேட் நடந்துச்சா, ஸோ எஸ்ஆர்எச்ல இருந்து ஆர்சிபிக்கு புவனேஸ்வர் குமார் வரப்போறாதா, என்னதான் நடக்குது 31ஆம் தேதிக்குள்ள இதுக்கான முடிவு வருமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் விண்டோவில் யாராவது எடுக்கணும் அப்படின்னா குவாலிட்டி ஸ்பின்னர் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அமௌண்ட் கொடுத்து பிளேயர் வாங்குறது ட்ரேட் விண்டோனா, ஆனால் அது வந்துட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடி தான். ஸோ அந்த கேஷ் ட்ரேட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருந்துச்சு. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டீம்லேயுமே எப்படி இருப்பாங்கன்னா 25 அப்படிங்கிற மாதிரி 25 பிளேயர் வந்துட்டு ஒவ்வொரு டீம்லேயுமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேஷ் ட்ரேட் பண்ண முடியாது, காசு மட்டும் கொடுத்துட்டு ஒரு பிளேயரை வாங்க முடியாது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் டீமில் 26 பேரும், ஸோ வாங்கின டீம்ல 24 பிளேயரும் வந்துட்டு அப்படி ஜிக்ஸாக்கா இருக்கும். ஸோ ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்காரு. 25 பேர் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸ். ஸோ ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த ட்ரேட் விண்டோ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கேஷ் ட்ரேட் கிடையாது, பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான். 2 பிளேயரை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பிளேயர் அங்கே அனுப்பிட்டு அங்கே இருக்கிற பிளேயரை இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு இன்ஜுரியாகி வெளியில் போனால் கூட வெளியில், அதாவது ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இன்கேஸ் நெட் பவுலர் இருந்தார், உங்கள் டீமுக்காக நெட் பவுலர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரு கூட நீங்க ஸ்குவாட்ல எடுக்கலாம். அதுக்கு இன்ஜுரி ஆகி ஒரு பிளேயர் வெளியில போயிருக்கணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போதைக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கேஷ் எல்லாம் இல்லை. ஸோ அவங்க கிட்ட அமௌண்ட் இருந்தாலுமே கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. இருக்கிற பிளேயர் அங்கே அனுப்பிட்டு அங்கே இருக்கிற பிளேயரை இங்கே ஸ்வாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது போக வர அமௌண்ட்டை வந்துட்டு 2 டீமும் வந்துட்டு பகிர்ந்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கால்குலேஷன் எல்லாமே. சரி ஓகே. ஸோ அதிகமாக இதை பற்றி இப்போ பேசுறதுக்கான ரீசன் என்ன, நம்ம சேனல் கமெண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்சிபி எஸ்ஆர்எச் ட்ரேட் அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி ட்ரேட்னு போட்டு பாருங்க. ஸோ ஏகப்பட்ட சில வெப்சைட் வந்துட்டு ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி வந்துட்டு 1 வீக்குக்கு முன்னாடி தான். அதுக்கான ரீசனும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன் 1 வீக்குக்கு முன்னாடி இந்த விஷயம் போஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ பற்றி. கிளாரிஃபை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்ல நம்ம பண்ணுறேங்கிற மாதிரி வச்சுக்காங்களேன். சரியா? ஸோ இப்போதைக்கு எஸ்ஆர்எச் ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அப்ரோச் பண்ணாங்களா எஸ்ஆர்எச் அப்ரோச் பண்ணாங்களான்னு கேட்டால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட்னு சொன்னோம். அவங்க கிட்ட இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாமே தரமான பிளேயர்ஸுங்க. பேட் கமின்ஸ், ஐடன் மார்கரம், ஹென்ரிக் கிளாசன், கிளென் பிலிப்ஸ், மார்கோ யான்சன் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட், மொத்தம் 6 பேருமே பார்த்தோம் அப்படின்னா தரமான பேட்ஸ்மேன் தான். ஆனால் இதில் யாரும் 4 பேர் தான் ஆட வைக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா மார்கோ யான்சன், பேட் கமின்ஸ் கம்பல்சரி ஆடி ஆகணும். பிகாஸ் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பவுலர்ஸ் மட்டும் இல்லாமல் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அது போக டிராவிஸ் ஹெட்னு பார்த்தாலும் பிலிப்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னும் ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெளியில தான் இருக்க வேணும். சரி பாப்போம் அவங்க எந்த மாதிரி ஸ்குவாட் வந்துட்டு சூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே ஒரு சூப்பரான டீம் தான். பட் இருந்தாலும் பவர்ஃபுல் இந்தியன் ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ராகுல் திரிபாதி அவர் தான் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கா ஆடி ஆகணுங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. இதுக்கு நடுவில் அவங்களுடைய எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட் தான். பேட் கமின்ஸ் ஒரு 4 ஓவர் போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கோ யான்சன் கிட்ட இருந்து வந்துடும். ஆனால் அது போக 3 இந்தியன் பிளேயர்ஸ் நச்சுன்னு வச்சிருக்காங்க. நடராஜன் இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் உம்ரான் மாலிக். இந்த 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் ஸோ கம்பல்சரி கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு ஸோ உங்களுக்கு பதிலாக பெட்டராக ஒருத்தரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உம்ரான் மாலிகை வந்துட்டு ஆர்சிபிக்கு அனுப்பிட்டு அவங்க சிராஜை வந்துட்டு ட்ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது நடக்குமா சொல்லுங்க? ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க பவுலிங் யூனிட்டே இப்போ பவர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. சிராஜ் அனுப்பிட்டு உம்ரான் மாலிகை வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக வேற யாராவது வைசாக் விஜயகுமார் இந்த மாதிரியான பவுலர் அனுப்பிட்டு வேணா உம்ரான் மாலிகை வாங்கலாம். ஸோ ஆனால் ஆர்சிபி அந்த டீலுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். பிகாஸ் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் சிராஜை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சிராஜ் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்ஆர்எச்ல இருந்திருக்காரு, எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அதோட பார்க்கும்போது வந்துட்டு சிராஜை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சிராஜ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமாரை வச்சு அப்ரோச் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமாரோட ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு பெருசாக கிடையாது. ரொம்ப புரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மறக்க வேணாம், இது எல்லாமே 1 வீக்குக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். நான் ரீசெண்ட் டைமில் சொல்லேன். புரான ஃபார்மில் இருந்தார், இந்தியன் டீம்ல இல்லை. ஸோ இனிமேல் இந்தியன் டீம்லேயே ஹோப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக புவனேஸ்வர் குமாரை வந்துட்டு நம்ம தியாகம் பண்ணிடலாம். பிகாஸ் மார்க்கோ யான்சன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேட் கமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தே தரமான ஓவர்ஸ் வந்துடும். அது போக 2 பேர் சப்போர்ட் பண்ணாலே போதுமானது.
அது போக நம்மகிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்துட்டு நம்ம விளையாண்டுக்கலாம்ங்கிற மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன் வச்சிருந்தாங்க. உண்மையாலுமே வந்துட்டு புவனேஸ்வர் குமார் இல்லாமே அவங்களுடைய பவுலிங் யூனிட் வந்துட்டு டீசெண்டாக இருக்குது. பேட் கமின்ஸ், நடராஜன், அதுக்கப்புறம் வந்துட்டு உம்ரான் மாலிக், ஸோ அது போக வந்துட்டு மார்க்கோ யான்சன், இது போக ஒரு ஃபாரின் பவுலரை கொண்டு வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஸ்குவாடை வந்துட்டு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் இல்லாமே நல்லா இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ புவனேஸ்வர் குமாரை வச்சாவது ஸோ நம்ம வந்துட்டு சிராஜை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். புவனேஸ்வர் குமார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேட்ச் விளையாடுறதுக்கு உள்ள வராருங்க. டெஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட், அவருடைய கெரியரோட பெஸ்ட்டு. 188 ரன்னுக்கு ஒரு டீம் ஆல் அவுட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் கலக்கி போடுறாரு. அவர் பழைய சீம் பொசிஷன், பழைய லைனர் லென்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பரான ஒரு கம்பேக்னு வரணும். ஸோ இந்த கம்பேக்கை பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எஸ்ஆர்எஸ் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. வேண்டாண்டா, நமக்கு சிராஜும் வேண்டாம், யாரும் வேண்டாம், நம்ம புவியை வச்சே போகிறோம், புவனேஸ்வர் குமாரை விட போகிறது இல்லை. ஒன் மோர் சீசன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சீசன் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பல்சரி பேக்கப் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த வருஷம் மெகா எக்ஸாம் தானே, 2025 கழட்டி விட்டுட்டு போயிடலாம்ங்கிற மாதிரி எஸ்ஆர்எஸ் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி சும்மா விடுவாங்களா? புவனேஸ்வர் குமாரை தரன்னு சொல்லியிருந்தாங்களே, ரீசன் ஃபார்மை வச்சுட்டு அவங்க ஆரம்பத்தில் சிராஜை பணையம் வைக்க தயங்கினாலும் பார்த்தோம் அப்படின்னா 1 செகண்ட் நம்ம கேட்டு தான் பார்ப்போமே புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 2 டீமுக்கு ஒத்து போகலை. ஸோ இந்த டீல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ மறக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எஸ்லேருந்து மயங்க் தகர் வந்துட்டு ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி புவனேஸ்வர் குமாரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு 1 வீக்காக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்துருவார், எப்படியோ ஜான்வரி 13 தான் லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே வந்துட்டு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கனவுல மண்ணில் போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு வர மாட்டார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேபி இந்த ஒரு சீசன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடல, கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இயர் வேணால் எடுக்கலாம். ஸோ இந்த வருஷம் சிராஜ் ஆர்சிபிக்கு தான், புவனேஸ்வர் குமார் எஸ்ஆர்எச்சுக்கு தான். ஸோ 2 டீமும் டீல் வேண்டாம், கேன்சல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வர் குமாரோட ரீசெண்ட் டைம் ஃபார்ம் தான். ஒரு பிளேயரை கம்மியாக இடம் போடக்கூடாதுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர், தி காட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியான லைன் நேரத்தில் போட்டிருந்தவர் தான். ஸோ இந்த சிக்கர் தவான், புவனேஸ்வர் குமார் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன அடினால, இன்ஜுரினால வெளியில் போனாங்க. அதுக்கப்புறம் டீமில் பேக் பண்ணி உள்ளே வரவே முடியல. புது பிளேஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க, சீனியர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேறாங்க. அண்ட் புவியோட கம்பேக் பார்த்ததுக்கப்புறம் ஸோ கம்பல்சரி இந்த மனுஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்டா, எப்படியா T20 வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துகிட்டு போங்கடான்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே IPL தான் ஒரு தீர்வாகும். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த டாக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபைனலாக இது ஒரு கிளாரிஃபை வீடியோ தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. அடுத்த வருஷம் மேபி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஆர்சிபி யாராவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவ்வளோதான் ப்ரோ, ஸோ இந்த தடவை எப்படியாவது இந்த டீமை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு டையார்ட் ஆர்சிபி ஃபேன், அவங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.